ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த சுடிதார் டாப் கட்டிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய பார்டர் மீந்துருச்சு. அதை நம்ம சிம்பிளாக அந்த நெக்கில் ஏதாவது டிசைன் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி பார்டர் வச்ச மெட்டீரியல் வந்தாலே சம்டைம்ஸ் நம்மளுக்கு கட் பண்ணது போக நிறைய பார்டர்லாம் மீறும். அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பார்டரை நம்ம நெக்கு கிட்ட நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்டர் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஓரமும் இருக்கிற துணியை நீங்கள் மடித்து முதல்ல தைச்சிடுங்க. பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சிடுவோம். இப்போ இந்த மாதிரி நான் பார்டரை மடித்து தைச்சிட்டேங்க. ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் மாதிரி மடிச்சுக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு குண்டூசி வேணால் போட்டுக்கோங்க. இப்படி குண்டூசி போட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற டாப்பில் ஃப்ரண்ட் நெக்கு எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து இதை முதல்ல வச்சு தைச்சிடலாம். இது நீங்கள் தைக்கும் பொழுது கழுத்து டெப்த்து எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதை விட அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற மாதிரி தூக்கி இதை வச்சு தைங்க. இப்போ இது வந்து நான் நெக்கு வந்து இதுக்கு ஒரு 6.5 எடுத்திருக்கேன். பட் நான் வந்து 6.5 நெக்குக்கு கீழே இதை வைக்க மாட்டேன். கொஞ்சம் ரஃப்பாகவே முதல்ல நம்ம மேலே தூக்கி வச்சு தைச்சிடலாம். நல்லா அது சென்டர் பண்ணி பின் பண்ணிக்கோங்க, அப்புறமா தைங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக நான் சென்டர் பண்ணி நான் குண்டூசி போட்டு குத்திக்கிட்டேன். நம்ம நெக்கு இறக்கத்தை விட கொஞ்சம் மேலே ஏற்றியே தான் பார்டரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்கு வந்து கட் பண்ணும் பொழுது, கட் பண்ணி தைச்சி திருப்பும் பொழுது ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பார்டரை வச்சு இந்த பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஒரு சென்டரில் ஒரு டிசைன் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதுக்கு நெக்கு நான் ஃப்ரண்ட் நெக்கு 6.5 வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு எப்பயும் போல் வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிடுங்க. பார்டர் வச்ச பிறகு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் கிராஸ் பீஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி பேலன்ஸ் துணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துணியை வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸில் ஒரு 1.5 இன்ச்சு. உங்களுக்கு கழுத்து வந்து நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னா இந்த துணியை நீங்கள் அகலமாக வெட்டிக்கிறலாம். கழுத்து மெலிசாக வேணும் அப்படின்னா அந்த துணியோட அகலத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். கிராஸ் பீஸ் மட்டும் நல்லா கிராஸில் வர்றது மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வைக்கணும். நீங்கள் வைக்கும் பொழுது இந்த ஷார்ப்பும் ஒன்றா சேராமல் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வைங்க. இப்படி வச்சு தான் எப்பயுமே கிராஸ் பீஸ் வந்து நம்ம தைக்கணும். இப்போ தையல் வந்து இப்படி போடலாம். இது ஒரு மெத்தடுங்க. இன்னொன்று எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே நீங்கள் இப்படி கூட வச்சு தைக்கலாங்க. இப்படி கூட வச்சு நீங்கள் இந்த பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தையல் போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கிராஸ் பீஸ் அழகாக இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வந்துடும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சு இப்படி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் துணியை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி வச்சு தைச்சிருக்கேன். கிராஸ் பீஸ் இப்படி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். தைச்சிட்டு இது என்ன பண்ணுங்க, இப்படி வந்து கட் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் துணியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் வந்து அழகாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு தைக்கணுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இதை முதல்ல நீங்கள் டபுளாக மடித்து தைச்சிடுங்க. இந்த மாதிரி டபுளாக மடித்து தைச்சிடுங்க. இது ஒரு ஈஸி மெத்தடு. கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். இதை முதல்ல டபுளாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டேன். இதை நம்ம நெக்கில் வச்சு தைக்கலாம். இப்போ பாருங்கள், சுடிதாரோட வெளிப்பக்கமாக தான் வச்சுருக்கேன். வெளிப்பக்கமாக தான் நம்ம இந்த நெக்கை வச்சு தைக்கணும். கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். பாருங்கள், இதை ஃபுல்லாக நீங்கள் இங்கேருந்து இதை அப்படியே ஃபுல்லாக தைச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தைச்சிட்டோம். இதில் வச்சு நான் தைச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே திருப்பி இங்கே ஒரு பதிவு தையல் ஒன்று இந்த ஓரமாக போடணும். இப்போ பாருங்கள், நான் 2வது ஸ்டெப்பும் தைச்சிட்டேன். அப்படியே திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே மடித்து நம்ம இந்த ஓரம் தையலாகவும் போட்டுக்கலாம், அல்லது கையில் நீட்டாக வேணும் அப்படின்னா கையில் ஹெம்மிங்கும் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சென்டர் பண்ணி தைச்சிட்டு ஒரு ரவுண்ட் நெக்கும் கட் பண்ணி உங்களுக்கு கிராஸ் பீஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நன்றி.